4 ஆண்டுகள்ல செய்யாத இந்த 8 மாசத்துல அப்ளிகேஷன் வாங்கி செஞ்சிருவாங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். 4 வருடங்களிலேயும் பல்வேறு பணிகள் கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு நாங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்குறோம். அதில் விடுபட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே பல்வேறு திட்டங்கள் எல்லாம் 4 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுவும் உரிமை தொகை மட்டுமல்ல, இலவச பேருந்திலிருந்து அதே போல படிப்பதற்காக கொடுக்கிற பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் இருந்து, அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருந்து, அது அரசு பள்ளிகளிலே படித்தவர்களுக்கு மட்டுமிருந்து சிறுபான்மையினர் பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதை அதிகரித்ததிலிருந்து எல்லா பணிகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்தான் முதல்ல சொல்லிட்டார், கல்வியும் சுகாதாரமும் தான் என் 2 கண்கள் என்று. இந்த மாவட்ட மருத்துவமனையே கலைஞருடைய தளபதியினுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டதுதான். இந்த கல்லூரி இந்த ஊருக்கு இருப்பதும் தளபதியினுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டதுதான். அவர் 4 ஆண்டுகளிலே அவர் செய்திருக்கிற சாதனைகளை யாராலும் மறுக்க முடியாது. அதுவும் குறிப்பாக மொத்தமா இந்த 4 வருடத்துல 50 அரசு கல்லூரிகளுக்கு மேற்பட்டு அவர் திறந்து வைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் கல்வியும் சுகாதாரமும் தான் என் 2 கண்கள் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லி, அதனுடைய வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், அதைவிட பெண்களுக்காக அவர் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் நாங்கள் அவருடைய வீடுகளுக்கு செல்கிற பொழுது அவர்களே மற்ற மகிழ்ச்சியோடு எங்களிடம் கூறி உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.